நோட்டாவோட போராடிட்டு இருந்த ஒரு கட்சி பாஜக. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 7 இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அவங்க 2வது இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க. வேங்கவேல் பிரச்சனை, இதை தலைவர் சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வராது. இப்போ ஆனர் கில்லிங்க்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், அதை தலைவர் பேசினார்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ஸாக இருக்கும். நேரடியாக நம்மளுடைய வாய்ஸா அண்ணன் இருக்கிறாரு. இப்போ ஓபிசியுடைய இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, அதை தலைவர் பேசினா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அப்போது ஒரு தலைவருடைய வாய்ஸா இருக்கும்போது தான் கட்சி இன்னும் பலப்படும், கட்சியுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நாங்கள் பார்க்குற பார்வை. அதனால தான் தலைவர் நேஷனல் பாலிடிக்ஸ் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறார். காட்டுமன்னார் கோயில்ன்றது விசிகாவுடைய கோட்டை. அப்போ தலைவர் அந்த இடத்துல ஆல்ரெடி அங்கே நம்ம இந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கிறோம், இந்த தடவை வெற்றி பெற்று அதுக்கு நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லாம் வரல. தலைவர் ஸ்டேட் பாலிடிக்ஸில் இங்கே கவனம் செலுத்தக்கூடிய சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வலதுசாரி அரசியல் இங்கே வலிமை பெற ஆரம்பிச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வழக்கறிஞர் மோசஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 8 தொகுதிகள் முதல்ல அறிவிச்சிருந்தாங்க, அப்புறம் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க விசிகாலேருந்து. இப்போ அதில் பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக தேசிய அரசியலிருந்து மாநில அரசியலுக்கு மீண்டும் விடுதலை சிறுத்தைகளுடைய உங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மூவ் எப்படியான ஒரு மூவ்? அதாவது தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் சட்டசபையை சொல்லுவீங்களா இல்லை பார்லிமெண்ட்டை சொல்லுவீங்களா? சட்டசபை தான் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ் தான், நம்ம பார்லிமெண்ட்டை சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸாக எங்களுடைய தலைவர் இருக்கணும், அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்குதுன்னு நான் சொல்கிறேன். எதனால் அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்கு? கடந்த 10 வருஷத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சேஞ்சை நீங்கள் கவனிங்க. நோட்டாவோட போராடிட்டு இருந்த ஒரு கட்சி பாஜக. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 7 இடங்களில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அவங்க 2வது இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. 18% அவங்க வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேறு கால்குலேஷனும் இருக்குது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற வேட்பாளர்களை அவங்க போட்டிருக்காங்க, அது வேறு. தனியாக அவங்க ஒரு 11% வாக்கு வங்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கண்டெஸ்ட் பண்ண தொகுதி அதுக்குள்ளே போனால் அது வேறு இஷ்யூ. ஆனால் அவங்க வளர்ந்துருக்கிறாங்கன்னு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது, ஒரு திராவிட எதிர்ப்பு அரசியலை பேசி ஒரு அரசியல் கட்சியால் இங்கே அங்கீகாரம் வாங்க முடியுது. பெரியார் எதிர்ப்பு அரசியலை பேசி ஒரு அரசியல் கட்சியால் இங்கே வளர முடியுது. இங்கே விஜய் உடைய அரசியல் வருகைன்றது குறிப்பாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுற ஓட் பேங்க்கு டிஎம்சி ஓட் பேங்க், தலித் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் ஓட் பேங்க்கை ஃபோக்கஸ்டாக டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு வாய்ஸாக அவர் இருக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. அப்போது இந்த 10 வருஷத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ்லாம் பாருங்கள். அப்போது விடுதலை சிறுத்தைகளுடைய தேவை இன்னும் அதிகரிச்சிருக்குது. அப்போது விசிகாவுடைய கட்சியுடைய தலைவர், இப்போ எங்களுடைய தலைவர் சட்டமன்றத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக பிரதிபலிக்கும் பொழுது அது இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எங்களுடைய விருப்பமும். தலைவர் அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் மாநில அரசியலுக்கு வந்திருக்கிறார். அதனால் ஒரு பேன் இண்டியா லீடர் அப்படின்ற ஃபேஸ் அவருக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் போகாது. ஏன்னா இந்தியா முழுவதும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே அம்பேத்கர் மூமெண்ட், ஸ்ட்ராங்காக ஐடியாலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, கேடர்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, எலக்டோரியல் பாலிடிக்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே அம்பேத்கர் மூமெண்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதனால் அவருக்கான அந்த பேன் இண்டியா ஃபேஸ்ன்றது போகாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலுக்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நாங்கள் பல இடங்களில் தலித் பிரச்சனைகளை எங்களுடைய கட்சியுடைய எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பேசியிருக்கிறாங்க. மக்கள் மன்றத்தில் எங்கள் தலைவர் எல்லா பிரச்சனைக்கான அதோடைய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தம் ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சிஸ் 46, அதில் 44 எஸ்சி 2 எஸ்டி. இந்த 46 பேரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணால் கூட இந்த 4 பேருக்கு இணையாக வேலை செஞ்சுருக்க முடியாது. அவ்வளோ விஷயங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம், பல விஷயங்களை சாதிச்சு காட்டியிருக்கிறோம். ஆனால் இருந்தால் கூட ஒரு பார்ட்டியோடைய லீடர் பேசுகிற அளவுக்கு அது வராது. இப்போது பல ஆர்எஸ்எஸ் உடைய கைக்குலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் திருமா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டேன்றாரு, மௌனமாக இருக்கிறாரு, அவங்களோட போயிட்டு சரண்டர் ஆகிட்டாரு, இப்படிலாம் பேசுகிறாங்க. அதை அந்த கம்யூனிட்டியை சார்ந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது எதனாலன்னா, தலைவர் ஸ்டேட் பாலிடிக்ஸில் இல்லை, ஒரு நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, பாராளுமன்றத்திலுடைய அது எம்பியாக இருக்கிறதுனால அவரால் சட்டசபைக்குள்ளே சில விஷயங்கள் பேசணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வேங்கவேல் பிரச்சனை, இதை தலைவர் சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வராது.
இப்போ ஆனர் கில்லிங்க்கு ஒரு ஆக்ட் கொண்டு வரணும், அதை தலைவர் பேசினார்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ஸாக இருக்கும். நேரடியாக நம்மளுடைய வாய்ஸாக அண்ணன் இருக்கிறாரு. இப்போ ஓபிசியுடைய இடஒதுக்கீடு மறுக்கப்படுது, அதை தலைவர் பேசினா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அப்போது ஒரு தலைவருடைய வாய்ஸாக இருக்கும்போது தான் கட்சி வந்து இன்னும் பலப்படும், கட்சியுடைய ஸ்ட்ரென்த் அதிகரிச்சிக்க முடியும் அப்படின்றது எங்களுடைய நாங்கள் பார்க்குற பார்வை. அதனால தான் தலைவர் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ் வந்திருக்கிறார். இப்போ காட்டுமன்னார் கோயிலை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. 2016 காட்டுமன்னார் கோயிலில் தான் நின்று ஒரு 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றிருந்தார். தோத்த இடத்துலையே ஜெயிக்கிறதுக்காக இந்த காட்டுமன்னார் கோவிலா இல்லை எந்த மாதிரியான மூவ் அப்படின்னு நினைக்கிறீங்க? தலைவர் முதல்ல வந்து மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 234 கான்ஸ்டிடுவன்சிலையும் எங்களுக்கு காட்டுமன்னார் கோயில் வந்து விசிகாவுடைய ஸ்ட்ரைக் ரேட்டில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்குது. அண்ணன் 2006 வந்து அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அங்கே தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் அங்கே தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்கள் நல கூட்டணியில் எல்லாருமே வந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனாங்க. ஆனால் தலைவர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 86 வாக்கு டிஃப்ரென்சஸ் தான். அப்போது காட்டுமன்னார் கோயில்ன்றது வந்து விசிகாவுடைய வந்து கோட்டை. அப்போ தலைவர் அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி அங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தோல்வியை தழுவி இருக்கிறோம், இந்த தடவை வந்து வெற்றி பெற்று அதுக்கு வந்து நம்ம சாதிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவ்லாம் வரல. தலைவர் ஸ்டேட் பாலிடிக்ஸில் இங்கே வந்து கவனம் செலுத்தக்கூடிய சூழல் இங்கே ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வலதுசாரி அரசியல் இங்கே வலிமை பெற ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இடதுசாரி அரசியலை பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸில் இருந்தார்னா அது கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலைக்கும் நல்லது. அது அதிலிருந்து தான் வந்து தலைவர் அந்த கான்ஸ்டிடியூன்சி தேர்ந்தெடுத்திருக்கிறார். புரிஞ்சுக்க முடியுதுனால. ஏன்னா ஸ்ட்ராங் கேண்டிடேட் வந்து ஒருத்தர் இங்கே கண்டிப்பாக தேவை. அதே இடத்துல என்னன்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளேயே சில தொண்டர்களுக்குள்ள சில இது உருவாயிருக்கு ஒரு கேள்வி. ஐயோ, தலைவர் வந்து எம்பியிலேருந்து எம்எல்ஏ ஆகிட்டார்னா ஒருவேளை வந்து கட்சியோட மாநில அங்கீகாரம் ஒன்று இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது கவனிக்க முடிஞ்சுது. அதாவது ஒரு கட்சி மாநில அங்கீகாரம் வாங்கணும்னா 4 மெத்தடில் வாங்க முடியும். இப்போ முதல்ல இருக்கிற மெத்தடுனா 6% ஓட்டு, 234 தொகுதியிலையும் போட்டிட்டு 6% ஓட்டு வாங்கணும். நான் சொல்கிறது ஸ்டேட் எலெக்ஷனில் 6% ஓட்டு ப்ளஸ் 2 எம்எல்ஏ ஜெயிக்கணும். அவங்க இது கூட இருந்தால் தான் வாங்க முடியும். இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதே 6% ஓட்டு ஒரு எம்பி ஜெயிக்கணும். இல்லைன்னா மொத்தமாக 2 எம்பி ஜெயிக்கணும். அதாவது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியில் 3% 2 எம்பி வந்து அவங்க சிம்பிளில் ஜெயிச்சிருக்கணும். இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் 234 3%னா 8 தொகுதிகள் வெற்றி பெறணும். அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போ ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, ஆல்ரெடி நம்ம 2 எம்பி இருக்கிறோம். இந்த அங்கீகாரம் இதனால் ரத்தாகாது, இது கண்டினியூ ஆகும். இப்போ தலைவர் வந்து அவரோட சேர்த்து 8 பேர் போட்டி போடுறோம். இதோட 8 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம்னா இந்த அங்கீகாரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அது கண்டிப்பாக தொடரும். அது 10 ஆண்டுகால அங்கீகாரம் தான் இல்லையா? 2034 வரைக்கும் ஆல்ரெடி ஏன்னா 2025 தான் விடுதலை சிறுத்தைகள் வந்து மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கு. இப்போ 2034 வரைக்குமே இந்த அங்கீகாரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வருது. 2034 வகுக்கக்கூடிய வீகத்தை பொறுத்து தான் அதுக்காக தான் பார்ட்டியை ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்ம பார்ட்டியை ஸ்ட்ரென்த் பண்ணுறோம். தேர்தல் விதிமுறைகள்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சி, அதாவது நான் சொல்கிறது வந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது, ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை தொடர்ச்சியாக 3 தேர்தல் வந்து அவங்க அந்த கட்சியுடைய சிம்பிள் வேற ஒரு கட்சியுடைய சிம்பிளில் போட்டி போடுறாங்கன்னா அவங்களுடைய பதிவே ரத்தாயிடும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஜான் பாண்டியனுடைய கட்சி வந்து பதிவே ரத்தாகி போச்சு. பொது தொகுதியில் 2 பொது தொகுதியில் நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவாயிருக்கிறோம். ஐடியாலஜிக்கலாக நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். 234 மாவட்ட செயலாளர்கள் உள்ளடக்கிய ஒரே அரசியல் கட்சியாக நம்ம இருக்கிறோம். ஒரே ஆண்டில் கிட்டத்தட்ட 2 மாநாடு நடத்துகிறோம். அப்போ விசிகா வந்து கை வைக்காத இஷ்யூவே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையுமே மக்கள் பிரச்சனை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஐடியாலஜிக்கல் வைஸ் வந்து மனுஸ்பிரதியை வந்து புத்தகத்தை தமிழில் அச்சிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் விநியோகம் பண்ண ஒரே இயக்கம் விசிகா. அதனால தான் வந்து பாஜகவுக்கு எங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம் அதுதான். இவன் வந்து ஐடியாலஜிக்கலாக நம்மளை கை வைக்கிறான். பிஜேபி இங்கே வளர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, மக்களை எஜுகேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பொலிட்டிக்கலாக எஜுகேட் பண்ணுறது, ஐடியாலஜிக்கலாக எஜுகேட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதை விசிகா வந்து ரொம்ப வீரியமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இது தலைவருடைய ஃபேஸ் எங்களுக்கு கூட கிடைச்சதுன்னா இது இன்னும் அதோடைய வந்து அதோடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். அதனால தான் தலைவர் வந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறார். இப்போ இன்னொரு கேள்வி எப்படி எழுதுனா, போன தடவை நாகை சட்டமன்ற தொகுதியில் வந்து ஆளூர் ஷானவாஸ் வந்து வெற்றி பெற்றார். இந்த தடவை அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல, வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து இவரோட வளர்ச்சி பிடிக்காமல் சில பேர் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதுக்கு பதிலாக இப்போது பண்ருட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அப்துல் ரஹ்மான் வந்து எழுச்சி தமிழர் வந்து கேண்டிடேட்டாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஷானவாஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி சில சோசியல் மீடியாக்களில் இந்த மாதிரி ஒன்று போய்கிட்டே இருக்குது.
கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. இது நம்ம எப்படி ரெண்டு பார்வை இருக்குங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்போ அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கோ அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களுக்கோ வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காம போனதுல எனக்கும் வருத்தம் இருக்கு. அது வேற. அப்போது அவர் வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆள், அவருக்கு ஒரு சீட்டு கிடச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய ஆட்கள், அதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம். ஆனால் அதில் இன்னொரு கூடுதலான ஒரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, இப்போ இவங்க எதனால் போட்டி போட முடியாமல் போணுச்சு? ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்த 8 தொகுதிகள். அப்போ 2 பொது தொகுதிகளை இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கணும்னு விமர்சிக்கக்கூடியவங்க, நான் வந்து எல்லாரையும் சொல்ல ஒரு சிலரை சொல்கிறேன், விமர்சிக்கணும்னு விமர்சிக்கக்கூடியவங்க 2 பொது தொகுதி திமுக கொடுத்துருந்தா இப்படி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்காது இல்லையா? இன்னும் கூடுதலாக 2 தொகுதி கொடுத்துருக்கலாம் இல்லையா விடுதலை சிறுத்தைகளுக்கு, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு வாய்ஸில் பேசுனாங்கன்னா அது விசிகா மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறாங்க, அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையில் பேசுகிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க வாய்ஸ் அப்படி நான் பார்க்கல. அதாவது நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை சொல்கிறேன், விசிகா விமர்சிக்கணும்னு பேசக்கூடியவங்க சொல்கிறேன். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அடுத்த கட்ட ஜென்ரேஷனில் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நாங்கள் மீடியாவில் வந்து பேசுகிறோம் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணன் வன்னியரசு, அண்ணன் ஷானவாஸ் அவர்கள், அண்ணன் எஸ் பாலாஜி அவர்கள், இவங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவங்கெல்லாம் வந்து பொதுத்தளத்திலேயே வந்து ஸ்ட்ரென்த்தோடு வந்து இயங்கக்கூடியவங்க. போன வாட்டி வந்து வானூரில் வந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அடுத்த 5 வருஷமும் அவர் பொதுத்தளத்தில் அதே வீரியத்தோட அதே ஸ்பிரிட்டோட தலைவர் ஏற்படுத்தின எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையுமே ரொம்ப வந்து ஒரு ஃப்ரண்ட் லைனில் இருப்பார். மக்கள் அரசியல் படுத்துகிற இஷ்யூவாக இருக்கட்டும், தொண்டர்களோட அந்த இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், அவர் வந்து முன்னெடுத்த போராட்டங்களாக இருக்கட்டும், பாசிச எதிர்ப்பாக இருக்கட்டும், எங்கே மேடை கிடைச்சாலும் அடித்து பிடிச்சி உதருவாப்புல. அப்போ அவங்கெல்லாம் வந்து பொதுத்தளத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு எம்எல்ஏன்றது வந்து பெரிய பவர் பேங்க் கிடையாது, அவங்களுக்கு எங்களுடைய தலைவர் தான் பவர் பேங்க். அவர்கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய அந்த அரசியலை தான் அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணன் ஷானவாஸ் அவர்களும் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் தான் வந்து முதல்ல சட்டசபையில் வந்து இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி பேசினார். அதுக்கப்புறமா தான் அதை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு பொதுத்தளத்திலையும் அதே ஸ்ட்ரென்த்தோட ஒரு இயங்கக்கூடிய ஒரு நபர் தான். தலைவர் மேலே வந்து மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரியும் தலைவர் அடுத்ததாக நம்மளை எலிவேட் பண்ணுவார், நம்மளை எங்கே வந்து நம்மளுக்கு அந்த பொறுப்பு கொடுப்பாருன்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை தலைவர் எப்படி நேஷனல் பாலிடிக்ஸ்லேருந்து ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு வந்தாரோ அதுபோல் இவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேருந்து நேஷனல் பாலிடிக்ஸ் போகக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம். அது ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தொகுதியை வாங்கணும், கூடுதலாக ஒரு பொது தொகுதி வாங்கணும். ஏன்னா அவரால் தனி தொகுதியில் போட்டி போட முடியாது. அப்போ அவருக்கு கூடுதலாக ஒரு பொது தொகுதி வேணும்னா தலைவர் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கவனம் செலுத்தினாதான் அதை பெற முடியும். அப்ப இந்த ரிவர்ஸ் மெத்தட்ல நீங்க பாருங்க. அப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இஸ்லாமோபியான்றது வந்து வெறும் வந்து ஸ்டேட் சம்பந்தப்பட்ட ஒரு மேட்ரு கிடையாது. இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் வந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்கன்றத நம்ம பார்க்குறோம். ப்ரொபகண்டா செட் பண்றாங்க. அவங்களால நம்மளுக்கு ஆபத்து, அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி, ஆனா அவங்களால நம்மளுக்கு மெஜாரிட்டிக்கு ஆபத்துன்ற ஒரு அரசியலை திட்டமிட்டு கட்டமைக்கிறாங்க. கர்நாடகாலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு RSS ஊர்வலத்துல ஒரு மசூதியை கிராஸ் பண்ணும்போது வந்து அதை வில்லு வச்சு அம்பு ஏறாது போல வந்து ஒரு செய்கை காட்டுறாங்க. அசாமில் வந்து சிஎம் வந்து இஸ்லாமியர்களை சுடுவது போல வந்து அந்த துப்பாக்கி வச்சு ஒரு வீடியோ வந்து வெளியிடுறாங்க. டெல்லி மெட்ரோ வந்து ரயில் ப்ராஜெக்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணாங்க. அதெல்லாம் இஸ்லாமியர்களை பார்த்து வந்து ஜெய் ஸ்ரீராம், ஐ லவ் யூ மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் இடுறாங்க. அப்போ நாடு முழுவதும் எவ்வளோ பெரிய ஒரு த்ரெட் இருக்குது இஸ்லாமிய சமூகத்துக்குன்றதை நம்ம பார்க்குறோம். விடுதலை சிறுத்தைகளுடைய பிரதிநிதி அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் பேசினார்னா இது இன்னும் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுமா இல்லையா? இப்போ தலைவருக்கு தெரியும் இந்த கட்சியை வந்து உருவாக்குனவர், வளர்த்தெடுத்தவர், இதை வந்து ஒரு அங்கீகார லெவலில் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அடுத்தது இதை எப்படி கொண்டு போக முடியும், யாருக்கு என்ன பொறுப்பை எந்த நேரத்தில் கொடுக்குன்றது அவருக்கு தெரியும். அதை விட கூடுதலாக இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு 8 தொகுதி தான். திமுக அதிமுக 160+ 170 கிட்ட கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து சட்டசபையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்களுக்கு 2வது வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் விசிகா போன்ற அமைப்பில் நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப மினிமமான கான்ஸ்டிடியூன்சிஸ் தான். அப்போ நாங்கள் எப்படி திருப்பி அதே நபர்களுக்கு கொடுக்கறத விட வேற ஒரு நபர்களுக்கு கொடுப்பது மூலமா கட்சியும் குரோ ஆகும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அப்ஜெக்டிவ் என்னங்க? எல்லாருமே வந்து பவரை கன்சியூம் பண்ணணும். ஒரே ஆள் பவரை கன்சியூம் பண்ணக்கூடாது. வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ ஒரு முறை இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்தது இன்னொரு செட்டுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அடுத்தது இன்னொரு செட்டுக்கு கிடைக்கும். அப்படி போறது தானே வந்து ஒரு நல்ல முறையா இருக்கும். அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் தலைவர் இது முடிவு பண்ணியிருப்பாரு நான் நம்புறேன். இதை அண்ணன் ஷானவாஸ் அவர்கள் புரிஞ்சுப்பாரு, அண்ணன் SS பாலாஜி அவர்கள் புரிஞ்சுப்பாங்க, அண்ணன் பனையூர் பாபு அவர்கள் புரிஞ்சுப்பாங்க. வெளியில இருந்து எங்க கட்சி மேல போலியா ஆதங்கப்படக்கூடியவங்களை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது.
எங்களுக்கு 12 தொகுதி கொடுத்துட்டாங்க, 15 தொகுதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்களான்னு அப்படி கிடையாது. ஆனால் நான் இதை வந்து எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில விமர்சிக்கணும்னு பேசக்கூடியவங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன் நான் இது. ஓகே, இந்த முதல் 8 தொகுதியில் நம்ம ஒரு தொகுதி பற்றி பேசிட்டோம், கிட்டத்தட்ட காட்டுமன்னார் கோயிலை பற்றி. மிச்சம் இருக்கிற இந்த 7 தொகுதியுடைய கேண்டிடேட்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வந்து அதாவது முக்கியமாக வந்து ஏன் சொல்கிறேன்னா, பண்ருட்டியில் அப்துல் ரஹ்மான் 40 ஆண்டுகள் அரசியல் இருந்தவர், ஆற்றல் அரசு, பெரியகுளம், இவங்கெல்லாம் ரொம்ப பழைய ஆட்கள். அதே மாதிரி வன்னியரசு அவர்களுக்கு திண்டிவனம் கொடுத்துருக்காங்க. எழில் கரோலி, அதே மாதிரி 2 பெண்கள். இது வேறு, எழில் கரோலினுக்கு வந்து அரக்கோணம், இவங்களுக்கு மாலதிக்கு வந்து கள்ளக்குறிச்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஒரு சமூக நீதி பார்வையிலிருந்தே இந்த சீட் அலகேஷனை நீங்கள் பார்க்கலாம். நான் தலித்ஸ்க்கு, அதுக்கப்புறம் பன்னீர்தாஸ், ஆமாம், அவருக்கு கொடுத்து நான் தலித்துக்கு கொடுத்ததாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து கட்சியில் யாரெல்லாம் வந்து இப்போ ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா, சிலர் வந்து மீடியா ஃபேஸ் வேல்யூவில் மேலே கட்சியில் வளருவாங்க, சிலர் கிரவுண்ட்லேயே வளருவாங்க, அவங்க மேலே என்றைக்குமே எந்த லைம் லைட்டுமே விழுந்திருக்காது. ஆனால் கட்சியுடைய க்ரோத்துக்கு அவங்க முக்கியமான வேறாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆற்றல் அரசுலாம் அப்படி தான். ஸோ அப்போது வந்து தலைவர் வந்து எல்லாரையும் அங்கீகரிக்கிறாரு அப்படின்றதுல இந்த பார்வையில் இருந்தால் நான் அதை பார்க்குறேன். குறிப்பாக வந்து அண்ணன் வன்னியரசு அண்ணனாக இருக்கட்டும், கொடுத்துருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து அதுக்கான தகுதி படைத்தவர்களாக தான் நான் பார்க்குறேன். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. அதாவது ஒரு பவருக்கு உள்ளே வராங்கல்ல, எம்எல்ஏ எம்பின்ற பவருக்குள்ளே வராங்கல்ல, அந்த பவருக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய ஆற்றலை இன்னும் முழுமையாக வெளிப்படுத்த முடியும். அப்போது அவங்க அடுத்த 5 வருஷத்தில் இப்போ நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செஞ்சிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது திமுக கூட்டணியிலிருந்து. அப்போ இவங்க ஒரு லிஸ்ட்டை இதே போல் ஒரு பெரிய லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை சாதிச்சு காட்டுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் விசிக தொடர்றதை பற்றி கொஞ்சம் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் திமுக மேலே தொடர்ந்து சில தலித் விரோத செயல்கள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதையும் தாண்டி விசிக வந்து தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆனால் நினச்சிருந்தா விசிக வந்து தனித்து 230 தொகுதியிலையுமே நின்றுருந்துருக்கலாம். அதை ஏன் திரும்ப செய்யலை அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எங்கள் தலைவர் வந்து 20ஸ்லேயே வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த தலைவர். அவர் வந்து இவங்க சொல்லக்கூடிய வந்து ஜென்சி கேட்டகரி கிடையாது. எங்கள் தலைவர் வந்து ஒரு ஜீனியஸ் கேட்டகரி. அவருக்கு ஒரு எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், எதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு நல்லா தெரியக்கூடிய ஒரு தலைவர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், என்ன சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னா, பல விஷயங்கள், அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் வந்து ஒரு சட்டமாகவோ இல்லை திட்டங்களாகவோ வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் உதாரணத்துக்கு வந்து SC/ST சப்ளான் இருக்குல்ல, அதற்கான ஃபண்டு வந்து அந்த பாப்புலேஷனுக்கான இணையான ஃபண்டு அலாட் பண்ணணும். அது வந்து கேரி ஃபார்வர்டு ஆகக்கூடாது, அந்த வருஷமே செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு தனி ஆக்டை கேட்டிருந்தோம். தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் ஃபார் SC/ST 2024. அந்த ஆக்டை கொண்டு வந்ததனுடைய விளைவு தான் இந்த ஃபண்டு கேரி ஃபார்வர்ட் ஆகாது, அந்த பாப்புலேஷனுக்கு இணையான ஒரு ஃபண்டு ஒதுக்கப்படும். அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம், இந்த திட்டத்தில் ADMK பீரியடில் கிட்டத்தட்ட பெனிஃபிஷியரிஸ் பார்த்தோம்னா 9 பேர் தான், சிங்கிள் டிஜிட்டில் தான். ஆனால் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த க்ரைட்டீரியா, அதில் வந்து அந்த எலிஜிபிலிட்டியில் சில ரிலாக்ஸேஷன் கொண்டு வரணும்னு விசிகா முன் வச்ச அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அதில் சில ரிலாக்ஸேஷன் கொண்டு வந்தாங்க. அதனுடைய பயன் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே இன்றைக்கி அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸ், ஆக்ஸ்போர்ட்லேயும் பெல் யூனிவர்சிட்டிலையும் இங்கே SC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே உயர்கல்வியை படிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வச்ச அந்த கோரிக்கை தான். அதோட ரொம்ப முக்கியமானது அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். இந்த திட்டம் வந்து தெலுங்கானாவில் வந்து தலித் பந்துன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தில் இருந்தது. அதாவது தலித் ஆண்டர்ப்ரூனர்ஸை உருவாக்கணும் அப்படின்றது இந்த திட்டத்துடைய அப்ஜெக்டிவ். கிட்டத்தட்ட வந்து 2500 கோடிக்கு மேலே மானியத்துடன் கூடிய நம்மளுக்கு கடன் கிடைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்கீம் இது. இதில் பெனிஃபிஷரிஸ் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட தலித் ஆண்டர்ப்ரூனர்ஸ் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், தலித் ஆண்டர்ப்ரூனர்ஸ் உருவாக்குறது மட்டும் கிடையாது, அந்த ஆண்டர்ப்ரூனர்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த பொருட்கள் இருக்குல்ல, அதை கொள்முதல் பண்ணுற அந்த பர்சன்டேஜ் கட்டாயம் அரசு கொள்முதல் பண்ணும்போது தலித் ஆண்டர்ப்ரூனர்ஸ் கிட்ட இருந்து 5% நீங்கள் கொள்முதல் பண்ணணும் அப்படின்றது நாங்கள் முன் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் பள்ளிகள், அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து ஸ்மார்ட் ஸ்கூல்ஸாக மாற்றிருக்கிறாங்க. நீங்கள் சமத்துவ நாள், சமூக நீதி நாள் இருக்குல்ல, புரட்சியாளர் அம்பேத்கருடைய நாளை வந்து சமத்துவ நாளாகவும் பெரியாருடைய பிறந்த நாளை வந்து சமூக நீதி நாளாகவும் அறிவிச்சாங்கல்ல, இந்த கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டது. சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, ஆனால் ரூரல் சைட்லேயும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்காது. அப்போ தமிழ்நாடு மினிமம் வேஜஸ் ஆக்ட் இருக்குல்ல, குறைஞ்சபட்ச ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத, அந்த ஆக்ட் பிரகாரம் அவங்களுக்கும் தமிழ்நாடு அரசு அவங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதன் அடிப்படையில் அவங்களுடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்களாம் மாதம் வந்து ஒரு 8000 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறாங்கன்னா அது விசிகா வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான்.
தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காலனின்ற ஒரு பெயரை வந்து நீக்கிட்டு, அது ஒரு சொல்லு தானே, அது வந்து ஒருத்தரை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு அடையாளம் தானே, அதை மாற்றினது விடுதலை சிறுத்தைகள் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். உதாரணத்துக்கு கான்ஸ்டியூஷனல் டே, நவம்பர் 26 வந்து கான்ஸ்டியூஷனல் டேவை வந்து ஒரு ஸ்டேட்டு செலிப்ரேட் பண்ணணும், கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த பிரியாம்பிளை எல்லாரும் உறுதிமொழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கையை முன் வச்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதுக்கப்புறமா தான் அதை வந்து கான்ஸ்டியூஷனல் டே இந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையுமே எல்லா கான்ஸ்டியூஷனல் சாவரிங் அத்தாரிட்டிஸ்லையும் நீங்கள் செலிப்ரேட் பண்ணப்பட்டதுன்னா அது விசிகா முன் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான். எம்சி ராஜாவுடைய ஹாஸ்டல் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாயில் பெரிய ஹாஸ்டல் உருவாக்கி இருக்கிறோம். இளைய பெருமாள் வந்து நினைவு மண்டபம் கட்டணம் விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை முன் வச்சதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அயோத்திதாசர் பண்டித்துக்கு மணிமண்டபம் கட்டினதாக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கருடைய மணிமண்டபம் புதுப்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் கூட்டணியில் இருந்துட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது இது வந்து பொதுவாக எல்லா இடங்களுக்குமே வந்து போயிட்டு சேரக்கூடிய அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள். ஆனால் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சி வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுமன்னார் கோயில் தலைவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் திருமுட்டம் ஒன்றியம்னு ஒரு ஒன்றியம் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சதாக இருக்கட்டும், 15 கோடி ரூபாயில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து வீராணம் ஏரிய ஒரு சுற்றுலா தலமாக மாற்றினதாக இருக்கட்டும், இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் வச்ச கோரிக்கை தான். அப்போ ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிஸ் நீங்கள் நாகை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பர்ஃபார்ம் பண்ணுது, திருப்போரூர், செய்யூர், இப்போ இந்த 4 இடத்துலையுமே ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிஸ்க்குள்ளே விடுதலை சிறுத்தைகள் கொண்டு வந்த விஷயங்கள்ன்றது அது தனி லிஸ்ட் இருக்குது. அப்போ விசிகா நாங்கள் வந்து வெறும் வந்து ஒரு வாய்ஸ்லெஸ்ஸாக இல்லை, நாங்கள் எல்லா இடங்கள்லையுமே வந்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இல்லை, எங்கே எதிர்க்கணுமோ அங்கே எதிர்க்கிறோம், எங்கே எங்களுடைய கோரிக்கைக்கு வந்து நாங்கள் அதை சட்ட வடிவம் கொண்டு வரணுமோ அதை திட்டமாக மாற்றணுமோ அந்த இடத்துல நாங்கள் பேசுகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 46 கான்ஸ்டிடுவன்சிஸ், 44 இடங்கள் வந்து எஸ்சி கான்ஸ்டிடுவன்சிஸ், 2 எஸ்டி கான்ஸ்டிடுவன்சி, இதில் 46 பேர் சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடியதை வெறும் 4 பேர் சாதிச்சு காட்டியிருக்கிறோம். இப்போ விசிகா வந்து திமுக கூட்டணியில் இருப்பதனால பல விஷயங்கள் நாங்கள் வந்து செயல் வடிவத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் எதனால் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னா, எங்களையும் திமுகவும் இணைக்கிற அந்த பாயிண்ட்டு பாஜக எதிர்ப்பு. அப்போது இங்கே பலருக்கு என்னன்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு பல ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த பல ஸ்ட்ராட்டஜிலேயே ரொம்ப கூர்மைப்படுத்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி எது தெரியுமா? த்ரூ விசிகா மூலிமா திமுகவை வீழ்த்தணும். இதில் ஒரே கல்ல 2 மாங்காய், ஒரு பக்கம் திமுகவும் வீழ்த்திடலாம், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அந்த அவங்களுடைய அந்த அரசியல் அங்கீகாரம், அவங்க வந்து எலக்டோரியல் பாலிடிக்ஸில் அவங்க வெற்றி பெறக்கூடியதை வந்து தவிர்க்க முடியும், அவங்கள வந்து பொலிட்டிக்கலாக வந்து நம்மளை வந்து அவங்க பவரை வந்து டவுன் பண்ண முடியும் அப்படின்றதுனால விசிகா மூலிமா திமுகவை வீழ்த்தக்கூடிய அட்டம்ப்டை தொடர்ந்து சிலர் செஞ்சுக்கிட்டே வராங்க. ரொம்ப இன்டென்ஷனலாக செய்கிறாங்க, சிலர் ஃபேக் நியூஸ் மூலிமா செய்கிறாங்க. அப்படி கிடையாது, நாங்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் SC/ST கமிஷன் இருக்குது பாருங்கள், அது விசிகாவை கொண்டு வந்தது தான், அவங்களுக்கு தனி ஆணையம் கொண்டு வந்தது. இப்போ அந்த ஆணையமே அது கொண்டு வந்தது. இப்போ வந்து இந்த ஆணவ கொலைக்கு தனியாக வந்து சட்டம் கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு கமிஷன் கொண்டு வந்திருக்கலாம். இது விடுதலை சிறுத்தைகளுக்கு முன் வச்ச கோரிக்கை தான். இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது எங்ககிட்ட. இதெல்லாம் வந்து நாங்கள் திமுகவில் இருந்துட்டு நாங்கள் பண்ண விஷயங்கள். இதை வந்து அடுத்து வரக்கூடிய எங்கள் கட்சியை சார்ந்தால் இப்போ 6ன்றது வந்து 4 பேர் உள்ளே இருந்தாங்க, இப்போ 8 பேராக உள்ளே போகிறோம். இந்த லிஸ்ட்டு இன்னும் கண்டினியூ ஆகும். அப்போது திமுகவை விசிகா மூலிமா வீழ்த்தலான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து ஏமாற்றம் தான் மிச்சமாக இருக்கும். இப்போ 8 பேருமே உள்ளுக்கு போகும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மே 4 வரையும் அதுக்கு கண்டிப்பாக நம்ம காத்திருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.